Omega Missions Law School. Admissions open. BLLB, BBLLB, BCom LLB, LLB and LLM. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம். KTV True Value Bronatile. இஸ்ரேல் ரொம்ப சின்ன ஒரு நாடு. ஒரு 20, 21, 22,000 சதுர கிலோமீட்டர். இங்கே நம்ம ஒரு 2-3 மாவட்டங்கள் சேர்த்தோம்னா அதுதான் இஸ்ரேல். இஸ்ரேலும் ஆக்கிரமிப்பு இடங்கள் பாலஸ்தீனத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை ஒரு 97 லட்சம் பேர். அதில் பாலஸ்தீனியர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 52 லட்சம் பேர். இஸ்ரேலிஸ் யூதர்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 45 லட்சம் பேர் தான் இங்கே இருக்காங்க. இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய அந்த உளவு பிரிவு மொசாட். இந்த மொசாட் அப்படின்னா என்ன? மொசாத் லே மொதீன் உலே தஃப்கிதீன் மெய்யு ஹதீம். மொசாத் அமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் இருக்கிறதா ஒரு குத்து மதிப்பீடு. அவங்களுக்கு வருஷத்துக்கு $3 பில்லியன் அதனுடைய பட்ஜெட். மொசாத் வெளிநாட்டு உளவு வேலை பார்க்குது. இது தவிர ராணுவ இன்டெலிஜென்ஸும் ஒன்று இருக்கு. அதுக்கு அமான்னு பேர். இப்போ நடந்த அந்த 12 நாள் போர்ல ஒரு 6 நியூக்ளியர் சயின்டிஸ்ட்ஸை கொண்டுட்டாங்க. பல ஜெனரல்களை கொண்டாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு ஜெனரல் போனா இன்னொரு ஜெனரல் வந்துடலாம். அப்படித்தான் பண்ணாங்க ஈரானியர்கள். ஆனா ஒரு சயின்டிஸ்ட் போயிட்டா அவர்கள் இருக்கிற இடத்துல கொல்ற அளவுக்கு அவர்களுக்கு நுண்ணறிவு இருக்கு. ஈரானிய சமுதாயத்தினுள்ளேயும் ஈரானிய இராணுவத்தினுள்ளேயும் ஈரானியன் நுண்ணறிவு பிரிவு உள்ளேயே கூட அவர்கள் ஊடுருவிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவர்களுடைய வீச்சு இருக்கு. இந்த முறை அந்த 12 நாள் போர்ல ஈரானுடைய வான்வெளி பாதுகாப்பு முழுக்க அவங்க தரமட்டமாக்கிறாங்க. அதை எப்படி பண்ணாங்கன்ட்டு சேனல் 12 அப்படின்னு அவங்களுடைய ஒரு டிவி இருக்கு. அதுல காட்டுறாங்க. இப்போ கூட ஓகே சார், நிறைய டெக்னாலஜி இருக்கு. ஆரம்பத்தில் அவங்க இந்த டெலிஃபோன் அதையே வெடிக்க வச்சிருக்காங்க. விழிப்புணர்வோடு இருப்பதற்கு காரணம் அவர்களை சுற்றி அவர்கள் முழுவதும் எதிரி நாடுகளாகவே இருப்பதால். நம்மோட வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான திரு கண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சரவணன். சார், இன்னைக்கு உலக சூழ்நிலை இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது குறிப்பா இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சார். ஆனாலுமே இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய அந்த உளவு பிரிவு மொசாட் அப்படின்றது உலகத்திலேயே தலை சிறந்தது, ஒப்பற்றது அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க. அதை பத்தி படிக்கும்போது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குது. முதல்ல இந்த மொசாட் அப்படின்னா என்ன, அதனுடைய தேவை என்னவா இருந்தது, உண்மையாகவே அது அவ்வளவு வீரியமானதா? அதாவது மொசாத்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு ஹீப்ரூ மொழியில் இருக்கிறதுனுடைய சுருக்கம். ஓகே. மொசாத் லே மொதீன் உலே தஃப்கிதீன் மெய்யு ஹதீம். ஓகே. அதுதான் ஹீப்ரூ மொழியில் அதனுடைய முழு விரிவாக்கம். அதனுடைய சுருக்கம் தான் மொசாத். மொசாத் அவங்க ஒன்றுபட்ட பாலஸ்டைனாக இருக்கும் பொழுது, இஸ்ரேல் உருவாவதற்கு முன்னாடி யூதர்களுடைய இராணுவ பிரிவு ஒன்று இருந்துச்சு. அதற்கு பேர் ஹகானா. அந்த அகானாவுடைய வழித்தோன்றல் தான் மொசாத். 49க்கு பிறகு இஸ்ரேல் உருவான பிறகு அது மொசாதா மாறிடுச்சு. இஸ்ரேல் ரொம்ப சின்ன ஒரு நாடு. அது எவ்வளோ பெரிய நாடுனா, நம்ம மிசோராம் இருக்கு இல்லையா, அவ்வளவு சின்ன நாடு. ஒரு 20, 21, 22,000 சதுர கிலோமீட்டர். இங்கே நம்ம ஒரு 2-3 மாவட்டங்கள் சேர்த்தோம்னா அதுதான் இஸ்ரேல். இஸ்ரேலும் ஆக்கிரமிப்பு இடங்கள் பாலஸ்தீனத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை ஒரு 97 லட்சம் பேர். அதில் பாலஸ்தீனியர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 52 லட்சம் பேர். அப்போது இஸ்ரேலிஸ் யூதர்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 97லேருந்து இந்த 52 நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா 45 லட்சம் பேர் தான் அங்கே இருக்காங்க. அந்த 45 லட்சம் பேருக்கு இந்த மொசாத் அமைப்புன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மொசாத் அமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் இருக்கிறதா ஒரு குத்து மதிப்பீடு. அவங்களுக்கு வருஷத்துக்கு $3 பில்லியன் அதனுடைய பட்ஜெட். அவர்கள் எதிரிகள் சூழ இருக்கிறதுனாலையும் அவங்க ஆக்கிரமிப்பு இடங்களை வச்சிருக்கிறதுனாலையும் ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு அவசியம் அவர்கள் பிறந்த காலத்திலிருந்தே இருக்கு. அதனால அவங்க அந்த உளவு அப்படின்றதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை பல விதமாக பண்ணுறாங்க. அதில் இது மட்டும் அவங்களுடைய உளவு பிரிவு இல்லை. இது வெளிநாட்டில் உளவு வேலை பார்ப்பதற்கான ஏஜென்சி. உள்ளுக்குள்ள உள்துறை, இங்கே நம்ம சிபிஐன்னு சொல்கிறோம் இல்லையா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இன்டெலிஜென்ஸ் பியூரோ, உள்ளே நடக்கிறத பார்க்குறது. அது மாதிரி அவங்க ஷின்பெத்துன்னு வச்சுருக்காங்க.
அது வந்து அவங்களுடைய ஆக்கிரமிப்பு இடங்கள் அல்லது அவர்களுடைய நாட்டுக்குள்ள நடக்கிற உள்நாட்டு விவகாரங்கள் எல்லாத்தையும் பார்க்கும். அவர்களை பார்த்து தான் பாலஸ்தீனியர்களுக்கு அச்சம். ஏன்னா ஒவ்வொரு பாலஸ்தீனியனும் இவன் வந்து போராட்ட குணம் உள்ளவனா, கல்லெறிஞ்சவனா, எதிரி வேலை பார்த்தவனா அப்படின்ட்டு உள்துறைக்கு தான் இருக்கும். மொசாத் வந்து வெளிநாட்டு உளவு வேலை பார்க்கறது, வெளிநாட்டு எதிரிகளை வெற்றி கொள்வதற்காக அமைக்கப்பட்ட இது தவிர இராணுவ இன்டெலிஜென்ஸும் ஒன்று இருக்கு. அதுக்கு அமான்னு பேர். அது மிலிட்ரி ரீதியான நுண்ணறிவு வேலைகளை சேகரிக்கிறது. இவர்கள் வந்து இதை ரொம்ப ரொம்ப திறமையாக பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் எல்லா இடத்துலையும் வெற்றி பெறுவதில்லை. முதல்ல அவங்க பண்ண ஒரு ரொம்ப முக்கியமான 1-2 செய்திகளை பார்த்துட்டு நம்ம அது உள்ளே போகலாம். உங்களுக்கு இப்போ இந்த நடந்த அந்த 12 நாள் போரில் அவங்க ஒரு 6 நியூக்ளியர் சயின்டிஸ்ட்ஸை கொண்டுட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அவர்கள் பல ஜென்ரல்களை கொண்டாங்க, இராணுவ ஜென்ரல்களை. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு ஜென்ரல் போனால் இன்னொரு ஜென்ரல் வந்துடலாம். அப்படித்தான் பண்ணாங்க ஈரானியர்கள். ஆனால் ஒரு சயின்டிஸ்ட் போயிட்டா இன்னொரு சயின்டிஸ்ட்டை அந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுன்றது அவ்வளவு எளிதில்லை. அதனால் இவங்க ஒரு 6 நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை கொல்றாங்கன்னா அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம், அந்த திட்டத்துக்கு எவ்வளவு பின்னடைவு கொண்டு வர முடியுமோ அவ்வளவு. அப்போது அவர்கள் இருக்கிற இடத்துல கொல்ற அளவுக்கு அவர்களுக்கு வந்துட்டு நுண்ணறிவு இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுடைய கான்ட்ராப்ஷன், அந்த சாதனங்கள், மின்னணு சாதனங்கள், உள்ளுக்குள்ள அவர்களுடைய ஊடுருவல் ஈரானிய சமுதாயத்தினுள்ளேயும் ஈரானிய இராணுவத்தினுள்ளேயும் ஈரானியன் நுண்ணறிவு பிரிவு உள்ளேயே கூட அவர்கள் ஊடுருவிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவர்களுடைய வீச்சு இருக்கு. இல்லைன்னா அப்படி பண்ண முடியாது. இது இப்போ நடந்தது. இதற்கு முன்னாடி போன வருஷம் லெபனானில் நடந்தது உங்களுக்கு நினைவு இருக்கும். செப்டம்பர் 17 அன்னைக்கு ஒரு நாள் வாக்கி டாக்கி, திடீர்னு வாக்கி டாக்கியில் ஒரு செய்தி வருது, அரபியில் ஒரு செய்தி வருது. அந்த செய்திக்கு பிறகு அது உள்ள இருக்க வெடிமருந்து மொத்தமே ஒரு 4 அவுன்ஸ் தான். ஒரு அவுன்ஸ்னா 28 கிராம். 4 அவுன்ஸ் உள்ள வெடிமருந்து வச்சு அதை ரெடி பண்ணியிருக்காங்க. இல்லை, அது பேஜர் அடுத்த நாள். முதல் நாள் வாக்கி டாக்கி, அது வெடிக்குது. அதை வெடிச்சு கொஞ்சம் பேர் இறக்குறாங்க. கடைசியில் அடுத்த இது நடக்குது. அதில் ஹெஸ்புல்லா, பார்ட்டி ஆஃப் காட், ஹெஸ்புல்லானா பார்ட்டி ஆஃப் காட், கடவுளுடைய கட்சின்னு பேர். அவர்கள் இவர்களுக்கு எதிரிகளாக லெபனானில் இருக்காங்க. அவங்கள ஒழிக்கிறதுக்காக இந்த வாக்கி டாக்கி, அவங்க வந்து ஃபோன் எல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. ஏன் பயன்படுத்துறது கிடையாதுன்னா, ஃபோனை பயன்படுத்தினா நீங்கள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். இந்த இஸ்ரேலியர்கள் ஊடுருவி விட்டார்கள்னு சொல்லிட்டு அதனுடைய தலைவர் நஸ்ரல்லா ஃபோன்களை புதைத்து விடுங்கள், இரும்பு பெட்டியில் பூட்டி விடுங்கள்னு சொல்லியிருக்கார் போன வருஷம் தொடக்கத்தில். அப்படி அந்த தகவல்லாம் இவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு முடிவு பண்ணி இந்த வாக்கி டாக்கீஸ் வந்து எப்போ இதை பண்ணியிருக்காங்கன்னா 2004 2014 வரைக்கும் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி, ஐகாம்னு பேர், அவர்கள் செஞ்சிருக்கிறது. இது அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு நடக்க போகிறத இப்போவே யோசித்து வச்சுருக்காங்க. இவர் வந்து போன வருஷம் தொடக்கத்தில் இதை சொல்கிறார் இந்த மாதிரி. உடனே என்ன பண்ணுறாங்க, 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி 2022 ஹங்கரியில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, பிஏசின்னு பேர். அது வந்து ஒரு ஷெல் கம்பெனி. இஸ்ரேலியர்கள் அங்கே ஒரு ஹங்கரியில் புதாபெஸ்டில் ஒரு அலுவலகம் வச்சு அந்த கம்பெனி வந்து அப்போலோ கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு தாய்வனீஸ் பேஜர் பண்ணுற கம்பெனியோட ஒரு ஒப்பந்தம் போடுது. அந்த ஒப்பந்தத்தின் கீழே என்னென்னா, இந்த தாய்வனீஸ் கம்பெனி இந்த பேஜரை பண்ணோம், பட் இவங்க அதை பயன்படுத்திக்கலாம், அந்த பேரை இவங்க பயன்படுத்திக்கலாம், அப்போலோ கோல்டுன்ட்டு. ஸோ அவர் போன வருஷம் தொடக்கத்தில் இந்த வாக்கி டாக்கி, பேஜர், இதை தான் நீங்கள் பயன்படுத்தணும், நீங்கள் ஃபோன் பயன்படுத்துறதை விட்டுருங்க. ஏன்னா அவங்க ஃபோன் வச்சு கண்டுபிடிச்சி கொண்டுடுறாங்க. நீங்கள் ஃபோனை வச்சுருக்கீங்கன்னா அது வந்து லைவ் லொக்கேஷன் காட்டிகிட்டே போகும். ஆமாம், அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய நுண்ணறிவு புலன், அதுக்கப்புறம் அவர்களுடைய மின்னணு சாதனங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது. அவங்க ட்ரோன்ஸு அதெல்லாம் ரொம்ப சரி. ஸோ அடுத்த நாள் இந்த வாக்கி டாக்கி வெடித்து கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க. இப்போ வாக்கி டாக்கி வெடிச்சிரும்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, பேஜரை வெடிக்க வைக்கிறாங்க. 5000 பேஜர்
32 பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் ஹெஸ்புல்லா ஆட்கள் மட்டும் 8 பேர், அப்பாவிகள் பல பேர் இறந்தாங்க, குழந்தைகள் இறந்தாங்க. ஆனால் இப்போ எதை பயன்படுத்துறதுன்ட்டு நீங்கள் இப்போ இங்கேருந்து உங்களுக்கு ஒரு செய்தியை நீங்கள் அனுப்புறீங்க. நீங்கள் ஒரு மிலிட்டன்ட் அமைப்பு, நீங்கள் ஒரு அரசை எதிர்த்து, ஒரு பெரிய அரசை எதிர்த்து, பக்கத்து நாட்டு அந்நிய அரசை எதிர்த்து போர் பண்ணுறீங்க. அப்போ கம்யூனிகேஷன் கீ. இப்போ எதை வச்சு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுவீங்க? இப்படி இது நடந்துச்சு போன செப்டம்பர் 17, 18. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எந்த வெளிநாட்டில் நடக்கிற எந்த விதமான கொலைக்கும், அசாசினேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு அவர்கள் பொறுப்பு எடுத்துக்கொள்வதில்லை. அவங்க பண்ணாங்கன்னு சொன்னால் அதை மறுக்கிறது இல்லை, ஏற்றுக்கிறது இல்லை. அவர்களுடைய கொள்கையை அதை வச்சுருக்காங்க. ஸோ இது நடந்துச்சு. இது 2 முக்கியமானது. அப்புறம் 2020 ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட், அவரும் அவருடைய மனைவியும் ஈரானில் ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. ஈஸ்ட் ஆஃப் ஈரான், தெஹ்ரான்லேருந்து கிழக்கில் வந்துட்டுருக்காங்க. அவர் அவருக்கு பின்னாடி அவரே வண்டி ஓட்டுறார். அவருடைய மனைவி பக்கத்தில் இருக்காங்க. பின்னாடி அவருடைய பாடி கார்ட்ஸ் அவங்க அந்த வண்டியில் வந்துட்டுருக்காங்க. அவருக்கு முழு பாதுகாப்பு. இங்கே நம்ம ஜெட் கேட்டகரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா அவங்க பல நியூக்ளியர் சயின்டிஸ்ட்ஸை முன்னாடியே கொண்டுட்டாங்க இவங்க. அதனால் அவர் தான் தலைமை நியூக்ளியர் சயின்டிஸ்ட் மாதிரி. அவர் வராரு. இது 2020, 5 வருஷம் முன்னாடி வரும்பொழுது ஒரு சிக்னலில் அவருடைய கார் திரும்பணும் நிற்குது. அந்த இடத்துல ஒரு பார்க் பண்ண கார் இருக்குது. அந்த கார் முன்னாடி இருந்து இருக்குது. அதில் இருந்து ஒரு துப்பாக்கி, ஒரு ஆள் இல்லை, அன்மேன்ட் சேட்டலைட் மூலமாக அதில் இருந்து ஒரு துப்பாக்கி, இவர் வண்டி அந்த இதில் நிற்குது, சிக்னலில் நிற்குது, அதிலிருந்து துப்பாக்கி வெடித்து இவரை கொன்னுடுது. சேட்டலைட்டில் ரிமோட் ட்ரிகர் பண்ணி கொல்ல முடியுது அவங்களால? யாருமே கிடையாது. இப்போ இந்த முறை அந்த 12 நாள் போரில் ஈரானுடைய வான்வெளி பாதுகாப்பு முழுக்க அவங்க தரமட்டமாக்கிட்டாங்க. அதை எப்படி பண்ணாங்கன்ட்டு சேனல் 12 அப்படின்ட்டு அவங்களுடைய ஒரு டிவி இருக்குது, அதில் காட்டுறாங்க. ஒரு சாம்பல் நிறமாக முழுமையாக காட்டாத, அவர்கள் உள்ளே போய் அந்த ரெடார் சிஸ்டத்தை உடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை அவங்க பண்ணுறதை படம் பிடிச்சு காட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு மொசாதை பற்றி இப்போ நான் ஒரு அளவுக்கு நான் உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். அதாவது இது மட்டும் இல்லை, அவங்க ஹமாஸுடைய தலைவர் இஸ்மாயில் ஹானியன்ட்டு இருந்தார். அவர் போன வருஷம் ஈரானுக்கு, தெஹ்ரானுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார். ஹமாஸ், ஹிஸ்புல்லா, யெமனில் இருக்க ஹூத்தீஸ், இவங்க அத்தனை பேருக்கும் பாதுகாவலர், புரவலர் யாருன்னா ஈரான். இவர்களில் நிறைய பேர் ஷியாவாக இருக்காங்க, அதுவும் ஒரு காரணம். ஹமாஸ் ஷியா கிடையாது, ஹெஸ்புல்லா நிறைய ஷியாஸ் இருக்காங்க, ஹூத்தீஸ் ஷியாஸ். இவங்க ஷியாஸுடைய தலைநகரம்ன்றதுனால, அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற நாடுன்றதுனால அவர்கள் மேலே ஒரு பரிவு இருக்குது. அவர்களுக்கு ஆயுதங்கள் தர்றது, பயிற்சி தர்றது, இதெல்லாமே அவங்க நிதி உதவி பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் அங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார். அவர் தங்கி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸில் அவர் எங்கே தங்க வைக்கிறாங்களா அது உள்ள குண்டு வச்சு தகர்க்கிறாங்க. அவர் எந்த கெஸ்ட் ஹவுஸில் அவர் தங்க வைக்கப்படுவார்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த ரூமில் அவர் தூங்குவாருன்னு தெரிஞ்சிருக்கு. கொன்னுடுறாங்க. ஹமாஸுடைய தலைவரை கொன்னுடுறாங்க. ஸோ இப்போ அவங்கள பற்றி உங்களுக்கு இதுக்கு எவ்வளவு பேர் வேலை செய்யணும், எவ்வளவு ஊடுருவி இருக்கணும், எவ்வளவு உள்ளே இருந்து தகவல் சொல்கிற ஆட்கள் இருக்கணும், இதெல்லாம் நினச்சா எனக்கு மலப்பாக இருக்குது. இல்லை அதுதான் சார். நான் ஏன்னா இப்போ இந்த மொசாத் பற்றி கேள்விப்படும் போது அவ்வளவு அக்யூரசி, இப்போ கூட ஓகே சார், நிறைய டெக்னாலஜி இருக்குது. ஆரம்பத்தில் அவங்க இந்த டெலிஃபோன் அதையே வெடிக்க வச்சுருக்காங்க, அப்படியெல்லாம் கொண்டிருக்காங்க, பர்ஃபெக்ட் டார்கெட் அப்படின்றது எப்படி அப்படி ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்த முடியும், வைக்க முடியும் அப்படின்றது. சயின்ஸையும் டெக்னாலஜிக்கையும் அவங்களுடைய இந்த உளவு வேலைக்கு அவர்கள் பயன்படுத்துகிற மாதிரி வேறு யாரும் பயன்படுத்துகிற மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர்கள் எல்லா நேரமும் வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. தொடக்க காலத்தில் 1951 எடுத்துக்கிட்டிங்கன்னா 49ல் அவங்க தொடங்குறாங்க. 51ல் பாக்தாதில் அவங்களுடைய உளவு ரிங் கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க மொசாத் ஏஜென்ட்ஸ்ன்னு கண்டுபிடிச்சு அவங்கள வெளிப்படுத்திடுறாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு.
அதுக்கப்புறம் எல்லா நேரமும் வந்து அவங்களுக்கு போதுமான அளவு இன்டெலிஜென்ஸ் கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. மியூனிக்கில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 1972 11 பேரை கொண்டுட்டாங்க பாலஸ்தீனிய தீவிரவாதிகள். அதில் வந்து 6 பேர் கோச். மியூனிக் ஒலிம்பிக்கில் போய் கலந்துக்க போன 11 இஸ்ரேலிகளில் 6 பேர் கோச்சு, 5 பேர் விளையாட்டு வீரர்கள். அவங்க அத்தனை பேரையும் கொண்டுட்டாங்க அங்கே. அது வந்து மியூனிக்குன்னு சொல்லிட்டு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படமாக வந்துச்சு உங்களுக்கு பின்னாடி. அது நடந்துச்சு. அந்த கொன்ன அத்தனை பேரையும் இவங்க கொண்டுட்டாங்க. ஆனால் இது மாதிரி ஒன்று நடக்க போகுது அப்படின்றத அவங்களால கணிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு நுண்ணறிவு அந்த நேரத்தில் வேலை செய்யலை. அதனால் நமக்கு அவங்க வெற்றி பெறுவது மட்டும்தான் நமக்கு தெரியுது. அவர்கள் பாதியிலேயே விட்டுட்டு போனதெல்லாம் கூட நடந்திருக்கு. சில பேரை கொல்ல ட்ரை பண்ணி காதில் ஒரு டிவைஸ் வச்சு அது வெடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதோ வச்சு அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால் அதை வந்து அப்படியே விட்டுடுறாங்க, அபார்ட் பண்ணுறாங்க, அதை வேண்டான்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க. இதெல்லாம் ஜோர்டனில் ஒரு அவங்களுக்கு வேண்டாத ஒரு ஆள். ஸோ இந்த மொசாடுடைய முழு வேலை வந்து வெளிநாட்டினுடைய எதிரிகள். ஸோ அவங்கள வந்துட்டு எப்படி சரி பண்ணுறது? நீங்கள் இவங்க வந்து யூதர்கள் வந்து பைபிள் இனத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், இறைவனால் அப்படின்னு சொல்லுவோம், சோசன் பீப்புள்னு சொல்கிறாங்க. அங்கே மோசஸ் அவங்களுடைய ஒரு பெரிய தூதர். அவர்கிட்ட கடவுள் பேசுகிறதா பைபிளில் ஒரு வாசகம் இருக்குது. நீ போய் உன்னுடைய ஒற்றர்களை அனுப்பி அந்த கனான் அப்படின்ற அந்த நாட்டில் இருக்க என்ன மாதிரி சூழல் இருக்குன்னு பார்த்துட்டு வர சொல்லுன்னா இவர் 12 பேர் அனுப்புகிறார் மோசஸ். பைபிள்லேயே இருக்குது. இந்த 12 பேர் போய் 40 நாள் கழித்து வந்து உழவு வேலை பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, அங்கே வந்து பாலும் தேனும் ஓடுது, அவர்கள் ரொம்ப நம்மளை விட வலிமையானவர்கள் அப்படின்லாம் பைபிளில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், சன்சூன்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் பெரிய அறிஞர். அவர் உழவு வேலை எப்படி பார்க்கறது, எப்படிப்பட்ட உளவாளிகள், ஊடுருவுற உளவாளி, ஒரு உளவாளியை நம்ம பலி கொடுத்து பல உளவாளிகளை உள்ள அனுப்புறதுக்கான அந்த மாதிரி ஒரு உளவாளி. அப்புறம் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ், அதாவது டபுள் கிராசிங் ஏஜென்ட், அங்கே உங்களுடைய உளவாளியை நீங்கள் ரெக்ரூட் பண்ணி உங்களுக்கு உளவு பார்க்க வைக்கிறது, டபுள் கிராஸ் பண்ணுற ஆள். அதுக்கப்புறம் வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன், பொய்யான தகவலை பரப்பி உங்களை தசை திருப்புறது, அந்த மாதிரி உளவாளி. இந்த மாதிரி வந்து 5 வகையான உளவு வகைகள் இருக்குது. அப்புறம் நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்கிறதுக்கு ஒரு உளவு. இது மாதிரி 5 வகையான உளவு இருக்குன்னு அவர் சொல்கிறார். சரிதானா? அது அத்தனையும் இவர்கள் பண்ணுறாங்க, எல்லா நாடும் பண்ணோம். ஆனால் இவர்கள் அதில் ரொம்ப தேர்ந்திருக்கார்கள். அவர்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்பதற்கு காரணம் அவர்களை சுற்றி அவர்கள் முழுவதும் எதிரி நாடுகளாகவே இருப்பது தான். ஜோர்டன் தவிர, எகிப்து தவிர அவர்களை சுற்றி அவர்களுக்கு பெரிய அவர்களை அங்கீகரிக்கிற நாடுகள் கூட இல்லை. அரபு நாடுகளில் பல இஸ்ரேலை அங்கீகரிப்பதில்லை. ஸோ அவர்களுக்கு எப்போ எந்த துன்பம் வரும்னு அவங்களுக்கு தெரியாதுன்றதுனால இதில் அவர்கள் நிறைய கவனம் செலுத்தி இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி இத்தனை ஆட்களை அவர்கள் ரெக்ரூட் பண்ணி எத்தனை படங்கள் வந்திருக்கு உங்களுக்கு. ஒரு செய்தி கூட சொல்லணும். 77 வந்து எத்தியோப்பியாவில் ஒரு சர்வாதிகாரி ஆட்சிக்கு வரார். மெங்கட்சு ஹைல் மரியம்னு சொல்லிட்டு வரார். அவர் வந்த உடனே அங்கே பெரிய பசியும் பட்டினியும் 77 வருது. அங்கே யூதர்கள் இருக்காங்க, எத்தியோப்பிய கருப்பு இன யூதர்கள் இருக்காங்க. அது வந்து ஒரு கிறிஸ்டியன் நாடு, கிறிஸ்டியன் பாதிக்கு பேருக்கு மேலே கிறிஸ்டியனாக இருக்காங்க. அவர்களுக்கும் யூதர்களுக்கும் தொடக்கம் தொட்டே பிரச்சனை இருக்குது. அவர்கள் இம்சிக்கப்படுகிறார்கள். அங்கிருந்து அவர்கள் தப்பி போகிறாங்க, போய் சுடான் போகிறாங்க. சுடானில் அவர்களை வந்து இப்போ இஸ்ரேலுக்கு கொண்டு வரணும், ஆயிரக்கணக்கான பேர் கொண்டு வரணும் இஸ்ரேலுக்கு. அவர்களை எப்படி கொண்டு வர்றது, இதுதான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் அங்கே ஒரு ரிசார்ட்டை விலைக்கு வாங்குறாங்க சுடானில். ரெட் சி டைவிங் ரிசார்ட்னு சொல்லிட்டு அந்த படமாகவே வந்திருக்கு. கிறிஸ் எவன்ஸ் நடித்த படம், 2019 வந்துச்சு, ஹாலிவுட் படம். அங்கே போய் ஒரு ரிசார்ட்டை வாங்கி மொசாத் ஏஜென்ட்ஸ் அந்த ரிசார்ட்டை நடத்துகிறாங்க. அங்கே வந்து ஸ்கியூபா இதுக்கு டைவிங்க்கு வரவங்க, நீச்சல் பண்ண வரவங்க, எல்லாரும் அவங்கெல்லாம் வரலாம். அந்த ரிசார்ட் வந்து ஒரு ஃப்ரண்ட்டு தான், ஒரு முகப்பு தான். அங்கேருந்து சுடானை நோக்கி வந்திருக்கிற அந்த யூத அகதிகளை இவர்கள் ஒரு கப்பலில் அங்கிருந்து கடத்தி கொண்டு போகிறது. அதுக்கு ஆப்ரேஷன் பிரதர்ஸ்ன்னு பேர். இப்படி பல ஆயிரம் யூதர்களை அவங்க கொண்டு போனாங்க. அது நடந்து முடிஞ்ச ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் வெளிப்படையாகவே
ஆப்ரேஷன் மோசஸ், ஆப்ரேஷன் சாலமன்னு சொல்லிட்டு பல ஆயிரக்கணக்கான யூதர்களை, கிட்டத்தட்ட ஒரு 10-12,000 எத்தியோப்பிய யூத இன கருப்பு மக்களை அவர்கள், நீங்கள் பார்க்கலாம் கருப்பு யூதர்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அங்கே, ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்தவங்க. அதை அவங்க பண்ணாங்க. ஒரு ரிசார்ட், ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு அதை ஒரு ஃப்ரண்ட்டாக வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேரை ஒரு கப்பலில் வச்சு ஒவ்வொரு நாளும் நள்ளிரவில் அனுப்புறது. அப்போது எவ்வளவு எவ்வளவு பயிற்சி இருக்கணும், எவ்வளவு பொறுமை இருக்கணும். இவர்கள் மாட்டிக்கொண்டால் உடையக்கூடாது. ஏன்னா நீங்கள் எதிராளிகிட்ட மாட்டிக்கிட்டிங்கன்னா சித்திரவதை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சிரியாவில் ஒரு இஜிப்சியன் யூதரை பிடிச்சி சிரியாவினுடைய இராணுவம் அரசியல் தலைமை வரைக்கும் ஊடுருவிட்டாங்க. அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், அவரை கண்டுபிடிச்சு கொண்டுட்டாங்க. அதுவும் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸாக வந்திருக்கு. 2020 டெஹரான்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இப்போ நடந்துச்சு இல்லையா ஈரானில், அது முழுக்க அப்படியே சீரீஸாக இருக்குது. ஒரு யூத மொசாத் உளவாளி ஒரு பெண்ணை அனுப்புகிறாங்க ஆள்மாறாட்டம் பண்ணி. அந்த பெண்ணினுடைய வேலை என்னென்னா, அங்கே இருக்க ரெடார் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணுறது. பண்ணிட்டா இவங்களுடைய நியூக்ளியர் சைட், இப்போ இவங்க என்ன பண்ணாங்களோ அதை போய் அவங்க பண்ணுறதுக்கு, அவங்களுடைய விமானங்கள் வரும்பொழுது அதை ஈரானியன் ரெடார்கள் கண்டுபிடிக்காத அவர்கள் அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை குண்டு போட்டு தகர்த்துட்டு போயிடுறது. 2007 அப்படி சிரியாவில் பண்ணாங்க. 1981 ஈராக்கு பண்ணாங்க. சிரியாவில் பண்ணுறதுக்கு அதை பற்றி ஜார்ஜ் டபிள்யூ புஷ் 2வது அதிபர், அப்பா இல்லை அவருடைய மகன், அவர் எழுதியிருக்காரு. என்னை யாரும் கேட்கல, முதல்ல கேட்டாங்க ஹெகுத் ஓல்மர்ட்னு சொல்லிட்டு, அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்தார், இப்போ நெத்தன்யாகு இருக்கா மாதிரி. அவர் என்ன முதல்ல கேட்டார், அவங்க அங்கே குண்டு தான் பண்ணுறாங்க, அணு ஆயுதம் தான் தயாரிக்கிறாங்க, அது ஒரு அணு ஃபெசிலிட்டி தான். நாங்கள் என்ன சொன்னோம், அதுக்கு ஒப்புதல் தரலை, அமெரிக்காவிலிருந்து நாங்கள் ஒப்புதல் தரலை. அவருடைய நினைவுகளில் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார். அப்புறம் நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு அவ்வளோ உறுதியாக நாங்கள் அப்படி நம்பலை, அது நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, லோ கான்ஃபிடென்ஸ். இந்த இதில் உங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அதாவது உறுதியாக நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னா அது ஹை கான்ஃபிடென்ஸ். இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம்னா லோ கான்ஃபிடென்ஸ். எங்களுக்கு சரியாக தெரியல, எங்களுடைய உளவு வேலையில் எங்களால் அது அணுதான் அப்படின்னு அனுசரிக்க முடியல, அனுமானிக்க முடியலன்ட்டு அவர் சொல்கிறார், தரலை. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, இவங்களே இஸ்ரேலிஸே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எப்படி முடிவெடுக்கிறாங்கன்னா, நார்த் கொரியாவிலிருந்து கப்பல் வருது, நார்த் கொரியாவிலிருந்து இந்த தொழில்நுட்பத்தை அவங்க சிரியாவுக்கு விற்கிறாங்க அல்லது கொடுக்குறாங்க அப்படின்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அல் கிபார்னு அந்த இடத்துக்கு பேர், அதை 2007 குண்டு போட்டு தகர்த்து முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி 81 பாக்தாதில் ஈராக்கில் அவர்கள் முதல் சதாம் ஹுசைன் தான் இதை தொடங்கினார். அதை எடுத்த உடனே அழிச்சிடுறாங்க. இதெல்லாம் பண்ண பிறகு சிரியாவில் அவங்க பண்ண பிறகு அதை ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தாங்க, யாருக்கும் வெளியே சொல்ல வேண்டாம் அப்படின்னு அமெரிக்கர்களையும் கேட்டுக்கிட்டாங்க. இது முடிஞ்ச பிறகு அவங்களுடைய பிரதமர் எஹூத் ஓல்மர்ட், இப்போ துருக்கியுடைய அதிபராக இருக்கார் இல்லையா எர்தோகான், அவருக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா அவங்களும் துருக்கியும் சிரியாவும் நண்பர்கள், ஃபோன் பண்ணி இதை நாங்கள் பண்ணியிருக்கோம், இதற்கு மேலே நாங்கள் எதுவும் பண்ண விரும்பலை, நாங்களும் இதை பற்றி ஒன்றும் வெளியே சொல்ல மாட்டோம், சிரியாவும் இதற்கு எதிர்வினை ஆற்றவில்லை என்றால் இத்தோடு அதை முடிச்சுக்கலாம், அதனால் நீங்கள் சொல்லிடுங்க, நாங்கள் தான் அடிச்சிருக்கோம், முடிஞ்சு போச்சு, அவங்களே எதிர்வினை ஆற்றுவதும் ஆற்றாததும் அவர்கள் கையில் இருக்குது, நீங்கள் அவர்களுக்கு நண்பர்கள்ன்றதுனால நீங்கள் எங்களுக்கும் நண்பர்கள், உங்களுக்கு தகவல் சொல்கிறோம். முடிஞ்ச உடனே ஸ்ட்ரைக் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணி சொல்கிறார். அதே மாதிரி சொல்லி இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலியர்கள் நாங்கள் தான் அதை பண்ணோன்னு சொல்லலை, மறுக்கவும் இல்லை. இதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு சார். ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசும்போது எல்லா நாட்டுக்குமே உளவு அமைப்பு இது எல்லாமே இருக்கும்போது கூட அது எல்லாத்தையும் கடந்து மொசாத் செயல்படுது அப்படின்றது ஒருவேளை மிகைப்படுத்துறதோ அப்படின்னு கூட கேட்கலான்னு தோணும்போது கூட நிறைய செய்திகள் வருது. ஏன்னா மொசாத் எந்த அளவுக்கு வலிமையான அமைப்பா இருக்கு அப்படின்னா, இந்தியாவில் ஈவன் தமிழ்நாட்டில் கூட அதுக்கான உளவாளிகள் இருப்பாங்கன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் சார், சில வருடங்களுக்கு முன்னாடி கேள்விப்படும் போது ஒரு போலீஸ் அதிகாரி அப்படின்னு ஒருத்தங்களை கைது பண்றாங்க, தமிழ்நாட்டில் நடந்தது. அவரு நிறைய ஃபேக் ஐடி கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு, அதுல மொசாதுடைய உளவாளின்னு ஒரு ஐடி கார்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. முதல்ல அப்படி ஒன்று வைக்க முடியுமான்றதே தெரியல, ஒரு உளவாளி, நான் ஒரு ஏஜென்ட்னு ஒரு ஐடி கார்டு, ஆனா இங்க அப்படி வச்சிருந்தாங்க அப்படின்ற செய்திகள். அப்போ உண்மையாவே
மொசாத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒப்பீடு இருக்கு அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு உண்மையா சார்? இப்போ மற்ற நாடுகளை கடந்தும் கூட மொசாத்தை வந்து மிகைப்படுத்தி பேசுறோமா, இல்ல உண்மையாவே அவங்க அவ்வளவு வலிமையானவர்கள் தான்? இல்லை, உண்மையிலேயே அவ்வளவு வலிமையானவர்கள் தான். நான் முதல்ல அதனால தான் அந்த நம்பர்ஸ் எல்லாம் சொன்னேன். அவர்கள் ஒரு 7,000 பேர், ஒரு சின்ன நாட்டுக்கு ஒரு 45 லட்சம் பேர், 45 லட்சம் மக்களை காப்பாற்றுவதற்காக 7,000 பேர் இரவும் பகலும் வேலை செய்கிறார்கள். அதற்கு $3 பில்லியன் அதுக்கு ஒரு பட்ஜெட்னா, அப்போ நீங்கள் அதனுடைய மேக்னிட்யூட், அதனுடைய சிறப்பு, அதனுடைய அளவு, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ அமெரிக்கர்கள் அவங்களுடைய சிஏஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா 15,000 20,000 பேர் வேலை செய்கிறதா நம்ம நம்புகிறோம். நமக்கு எக்ஸாக்டான ஃபிகர்ஸ்லாம் தெரியாது. அவங்க ஒரு வருஷத்துக்கு இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலிருந்து ஒரு வருஷத்துக்கு $30 பில்லியன் உழவு வேலைக்கு செலவு பண்ணுறாங்க அமெரிக்கர்கள். இவங்க அதில் 10ல் 1 பங்கு செலவு பண்ணுறாங்க. இவங்க எவ்வளவு சின்ன நாடு? அமெரிக்கா வந்து 35 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாடு. இவர்கள் 1/2 கோடி கூட இல்லாத ஒரு நாடு. ஸோ 70 மடங்கு குறைச்சலாக செலவு பண்ணணும் கிடையாது. இவர்கள் 9 மடங்கு தான் குறைச்சலாக செலவு பண்ணுறாங்க. அப்போ எவ்வளவு அதில் வந்துட்டு அவர்கள் பணத்தை போடுறாங்க, நேரத்தை செலவு பண்ணுறாங்க. அங்கே வந்து அவர்கள் எடுக்கக்கூடிய வெளியுறவு கொள்கை முடிவுகள் எல்லாமே மொசாதை ஒட்டி தான் இருக்குது. மொசாத் கொடுக்குற தகவல் ஒட்டி தான் இருக்குது. இதில் வந்து மின்னணு சாதனங்கள் மூலமாக நீங்கள் கண்டுபிடிக்கிறது. இப்போ இன்றைக்கி வந்துட்டு 3 விதமான, அதாவது இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத சேட்டலைட் இருக்கு இல்லையா, அதிலிருந்து கண்டுபிடிக்க முடியுது. இப்போது 2வது உலகப் போருக்கு பின்னாடி அந்த வசதியெல்லாம் அப்போ இல்லை. அப்போ அமெரிக்கர்கள் சோவியத் யூனியனில் எப்படி உளவு பார்த்தாங்கன்னா, பலூன், பறக்கும் பலூன் அனுப்பி அதில் கேமரா, ஹை டெஃபினிஷன் கேமரா வச்சு சோவியத்தினுடைய வான் எல்லையை அவங்க தாக்க முடியாத அளவுக்கு அந்த உயரத்திலிருந்து படங்கள் எடுத்து அதை அனுப்போம். இது 2வது உலகப் போருக்கு பின்னாடி. இன்னைக்கு அத்தனை செயற்கைக்கோள்கள் இருக்குது. அது உங்கள் பெட்ரூமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கூட பார்த்து சொல்லிட முடியும் விட்டா. அந்த அளவுக்கு இப்போ ஒசாமா பின் லாடன் அவங்க கொண்டது வந்துட்டு இந்த சேட்டலைட் வந்து அவங்களுக்கு இங்கே இருக்குது, இது போகுது, இவர் வராரு போகிறாருன்னு எல்லாம் அவங்களால சொல்ல முடியுது. அதே மாதிரி ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி நீங்கள் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை வச்சே கண்டுபிடிச்சிட முடியும். நீங்கள் நியூக்ளியர் மெட்டீரியல் உடைச்சிருக்கீங்களா, ஃபிசைல் மெட்டீரியல் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்ட்டு அந்த துகள்களை வச்சு அதை பரிசோதிச்சு அந்த உஷ்ணத்தை வித்தியாசம் இருக்கும் அங்கேயும் மற்றது, அதை வச்சே கண்டுபிடிச்சிட முடியும். அதெல்லாம் டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு பல 100 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் கூட டிடெக்ட் பண்ணுற அளவுக்கெல்லாம் மானிகள்லாம் வந்துருச்சு. இல்லை, இன்னைக்கு இருக்குது சார். நம்ம சொன்ன மாதிரி மொசாத் பற்றி பேசும்போது ஹிட்லர் அவருடைய மறைவுக்கு பிறகு அவரோட அதிகாரியாக இருந்தவங்களெல்லாம் அவங்க டார்கெட் பண்ணி எப்படி அவங்க ட்ரேஸ் பண்ணி போனாங்கன்றதெல்லாம் அவ்வளோ ஆச்சரியமான செய்தியா. அதைத்தான் நான் இப்போ சொல்ல வரேன். அது இன்னொரு படம், பென் கிங்ஸ்லி நடித்த படம். அந்த படம் வந்து 2018 வந்துச்சு. ஏடால்ஃப் ஐக்மன்னு சொல்லிட்டு அவர் வந்து பல லட்சக்கணக்கான யூதர்களை கொல்றதுக்கு வழி ஏற்படுத்தி இருந்தவர். அவர் தான் லாஜிஸ்டிக்ஸுக்கு முக்கியமானவர். அவர் என்ன பண்ணார், பிராகு, வியன்னா, அந்த 2 நகரத்துலேயும் வந்து டீபோர்டேஷன் சென்டர்ஸ், இவங்களெல்லாம் அவருடைய வேலை என்னென்னா யூதர்கள் யாருன்னு அடையாளப்படுத்துறது, அவங்கள சேர்க்கறது, அவர்களுக்கு போக்குவரத்து ஏற்பாடு பண்ணி அவர்களை இந்த கொலை களங்களுக்கு அனுப்புவது. இதுதான் அவருடைய வேலை. அவரை வந்து 2வது உலகப் போரில் வெல்கிற ஆலைஸ் அமெரிக்க துருப்புகள் பிடிச்சிடுறாங்க. ஆனால் அவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அங்கிருந்து தப்பிச்சு ஒரு 4 வருஷம் அவர் வந்து ஐரோப்பாவுள்ளே இருக்கார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு அர்ஜென்டினா போயிடுறாரு. அர்ஜென்டினாவில் பியூனஸ் ஐரஸில் வேற ஒரு பேரில் ஏடால்ஃப் ஐக்மன் பேரை மாற்றிக்கிட்டு கிளெமெண்ட்னு ஒரு பேர் எடுத்துக்கிட்டு ஒரு ரொம்ப அமைதியான ஒரு சாதாரண இடத்துல இருக்கார். அவர் அங்கே இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. இது 1960 நடக்குது. இந்த அவங்க பிடிச்சது 11 ஏஜென்ட்ஸ் இஸ்ரேலிருந்து போகிறாங்க. போயிட்டு அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனிக்கிறாங்க. படமாக வந்திருக்கு. அந்த படம் பேர் டக்குன்ட்டு எனக்கு நினைவு வரல. பென் கிங்ஸ்லியும் ஆஸ்கர் ஐசக்கும் நடிக்கிறாங்க. ஆப்ரேஷன் ஃபினாலே அந்த படத்துக்கு பேர். புத்தகமாக படிச்சிருக்கேன். அப்படியா? சரி. எல்லாமே அவங்க பண்ண பல விஷயங்கள் படமாகவும் நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸாகவும் வந்திருக்கு. ஃபவுடான்ட்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் இருக்குது. ஃபவுடானா வந்துட்டு கேயாஸ், என்ன சொல்கிறது, ஒழுங்கின்மை. அதில் வந்து முழுமையாக அதனுடைய கதாநாயகன் வந்து ஒரு இஸ்ரேலி மொசாத் ஏஜென்ட் தான். அவன் எப்படி ஜோர்டனில் போயிட்டு அங்கே இருக்க ஒரு அரபு பெண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு எப்படி
அதுதான் கதை ஃபவுடா. அது ரொம்ப ரேசியாக இருக்கும், நீங்கள் பார்க்க பார்க்க அது தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ அந்த ஏடால்ஃப் ஐக்மன் இவர்கள் அங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல அவர் தானான்ட்டு அவங்க முதல்ல உறுதிப்படுத்தணும். 11 பேர் போகிறாங்க, போயிட்டு அவரை கண்காணிக்கிறாங்க. அவர் தினசரி அவர் ஒரு ஃபேக்ட்ரிலேயே எங்கேயும் வேலை செய்கிறார், வேறு ஒரு பேரில். நான் சொன்னபடி அவர் தினசரி ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸில் போகிறார் வரார். இதெல்லாம் அவருடைய ரூட்டீன் தெரிஞ்ச பிறகு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் இத்தனை மணிக்கு நைட் 8 மணிக்கு இந்த பஸ் வரும், அந்த பஸ்லேருந்து இவர் இறங்கி அவர் வீட்டுக்கு போவார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்ட பிறகு இவங்க போய் ஒரு கார் வந்து பிரேக் டவுன் ஆன மாதிரி ஒரு காரை பார்க் பண்ணி அங்கே இருக்காங்க. அவர் பஸ்ஸை விட்டு இறங்கி வராரு. வந்த உடனே 2 பேர் போய் முதல்ல ஒருத்தர் போய் அவரை பிடிக்கிறார், அதாவது கடத்துறாங்க. ஒவ்வொன்று கத்துறார். உடனே இன்னொரு ஆள் போய் அவருடைய வாயை மூடி வச்சு எல்லாம் பண்ணி காரில் கொண்டு வந்து பிடிச்சு கொண்டு வந்துடுறாங்க. பிடிச்சு அவருடைய வாயெல்லாம் மூடிடுறாங்க. மூடிட்டு அவர் தானான்றது இன்னும் இவங்களுக்கு சரியாக தெரியல. அவங்க பேசுகிறாங்க. அவர் ஜெர்மன் பேசுவார், ஆனால் அவர் இருக்கிறது ஸ்பானிஷ் பேசுகிற அர்ஜென்டினா. அதனால் முதல்ல நீ அவர் தானான்ட்டு கேட்குறாங்க, அவர் பதில் சொல்ல மாட்டேன்றார். அதுக்கு பிறகு ஜெர்மனில் பேசும்போதும் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேன்றார். அதனால் இவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் மெதுவாக சொல்கிறாரு, நான் வந்து என்னுடைய விதியை நான் எப்போவோ இப்படி முடியும்ன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறார். இந்த நாளை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்ற மாதிரி. ஏன்னா அவர் அத்தனை பண்ணியிருக்கார். ஸோ அவரை வந்து 11 நாள் அர்ஜென்டினாவில் வச்சு இன்டராகேட் பண்ணுறாங்க. 11 நாள். இது ஒரு அந்நிய நாடு. அர்ஜென்டினாவில் நிறைய நாட்சிகள் இருக்காங்க. அர்ஜென்டினா அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் அவர்களுக்கு தெரியாமல் நடக்கிற ஒரு ரகசிய ஆப்ரேஷன். அந்த அரசே எதிராக போயிடும் தெரிஞ்சதுன்னா. இந்த மண்ணில் நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ வந்து பாகிஸ்தானில் ஒசாமா இருந்தார். பாகிஸ்தான் அரசுக்கிட்ட சொல்லிட்டு அதை பண்ணியிருக்க முடியுமா அமெரிக்கர்களாலன்னு எனக்கு தெரியல, கஷ்டமானது. அதே நேரத்தில் அவர்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாத இந்த அமெரிக்க விமானங்களுக்கும் அந்த சீல்ஸ் அந்த வீரர்களுக்கும் ஆபத்து வந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் ஒரு விமானம் வந்து அங்கே உடஞ்சி கீழே போயிடுச்சு. உங்களுக்கு அது நினைவு இருக்கும், ஒசாமா பின் லாடனை இது பண்ணும்பொழுது. அதனால் இது ரொம்ப டெலிகேட்டான ஒரு விஷயம். அதனால் அவங்களுடைய அந்த ஹோஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு தெரியக்கூடாது இவர்கள் யாருன்னு. இவரை கடத்தினது ஃபேமிலிக்கு தெரியக்கூடாது. அவர்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அவர்கள் போய் போலீஸுக்கோ மற்ற இடங்களுக்கோ போய் தகவல் தரக்கூடாது. 11 நாள் அந்த நாட்டிலே அவரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன வேணாலும் தப்பாக போகலாம். ஆனால் அந்த 11 நாள் அவரை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக அவர் தான். ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டியில் இருக்கார், ஒரு புது மனிதராக மாறிவிட்டார். அதனால் ஏன்னா இங்கேருந்து கொண்டு போயிட்டு அவர் இல்லைன்னு வச்சுக்குவோம், அபத்தமாக போயிடும். இவ்வளோ பெரிய ஒரு உளவு ஏஜென்சி இவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணிடுச்சேன்ட்டு. அப்புறம் அவர் தான் முடிவு பண்ண பிறகு அவரை ஏர் ஸ்டாஃப் மாதிரி, ஏர்லைன் ஸ்டாஃப் மாதிரி அவருக்கு ட்ரெஸ் பண்ணி, பைலட் மாதிரி ட்ரக் பண்ணி அவரை இவங்கெல்லாம் ஏர்லைன் ஸ்டாஃப் மாதிரி உள்ளே கொண்டு போகிறாங்க. 1960 இது நடக்குது. அதெல்லாம் படத்தில் காட்டுவாங்க, ஆப்ரேஷன் ஃபினாலேல. அது பென் கிங்ஸ்லி தான் அதில் நடிப்பார். காந்தி படத்தில் நடித்தவர், ரொம்ப நல்லா நடிப்பார் அவர். ஆஸ்கர் ஐசக், அவரும் ஒரு பெரிய ஆக்டர். அவர் தான் அந்த மொசாதுடைய தலைமை ஏஜென்ட் மாதிரி அங்கே பண்ணுறது. அப்புறம் அவரை கொண்டு வந்து அவருடைய ஒப்புதல் இல்லாத அவர் எதுவும் பண்ண முடியாது. அந்த கையெழுத்து வாங்குறத வந்துட்டு அதில் ஒரு ஏஜென்ட் அவர்கிட்ட நைச்சியமாக பேசி வாங்கணும் வராரு. அங்கே போய் அவங்களுடைய நாட்டில் ஒரு ட்ரையல் நடக்குது. அந்த ட்ரையலில் வந்து அவர் எந்த விதமான வருத்தமோ அவருக்கு வந்து குற்ற உணர்வோ அல்லது இப்படி நடந்துருச்சு அப்படின்லாம் அவர் ஒன்று, நான் எனக்கு கட்டளை இட்டாங்க, அந்த கட்டளையை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். அவரை பின்னாடி தூக்கில் போட்டுட்டாங்க. இதுவும் ஒரு படமாக வந்திருக்கு. இந்த ரெட் சி டைவிங் ரிசார்ட்ன்ட்டு ஒரு படம். யூதர்களை வந்து எத்தியோப்பியாவிலேருந்து வந்தவர்களை சுடான்லேருந்து கொண்டு வர்றது. அது 2019 வந்த படம், ஹாலிவுட் படம். இந்த ஆப்ரேஷன் ஃபினாலே 2018 வந்தது. அதுக்கப்புறம் மியூனிக் வந்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படம். அவங்க அந்த ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்ட யூதர்களை கொன்னதுக்கு அவர்களை கண்டுபிடிச்சு திருப்பி கொள்வது. ஸோ அதாவது மொசாத் வந்து மற்ற உளவு ஏஜென்சிஸ்க்கு ஒரு முன்மாதிரி. அவர்கள் கொடுத்த நுண்ணறிவு தகவலில் தான் காசம் சொலைமானின்னு சொல்லிட்டு 2020 பாக்தாத் ஏர்போர்ட்டில் ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் புரட்சி படைகளுடைய தலைவர் அங்கே இருக்கார். அவர் அமெரிக்கர்கள் கொண்டுட்டாங்க ட்ரம்ப் சொல்லி.
அதற்கு எதிர்வினை பெருசாக ஆற்றலை நம்ம ஈரான். பெருசாக பேசினாங்க, நல்ல வேளைக்கு ஒரு 2-3 என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் மிசைல் அட்டாக் எதுவும் நடந்துச்சு, அது அதோட நின்று போயிடுச்சு. ஆனால் அவங்களுடைய ரொம்ப இலீட் கார்ட்ஸ் அப்படின்னா ஈரானில் அவங்களுடைய ரெவல்யூஷனரி கார்ட்ஸ், அந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அவர்கள் அமைச்ச அது வந்து இலீட் கமாண்டோஸ் யூனிட் மாதிரி, அதனுடைய தலைவர் அவர் பாக்தாதில் இருக்கார். பாக்தாது வேற ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய ஏர்போர்ட்டில் அவர் இருக்கார். அங்கே அவர் எங்கே இருக்கார், எந்த இடத்துல நிற்கிறார், அவங்க ஒரு 50 பேர் கூட நிற்கிறாங்க. கரெக்டாக மிசைல் வந்து அவர் அடிக்குது. இவங்க கொடுக்குற தகவல். ட்ரம்ப் வந்து அதை அங்கே அவரை அடிக்க போகிறாங்க அப்படின்போது ட்ரம்ப், அவர் பிரசிடெண்ட் அனுமதிச்சாதான் அவர் பண்ண முடியும். பிரசிடெண்ட் வந்து எடுத்துருங்க, அவரை தூக்கிடுங்கன்னு சொல்கிறார். உடனே அடிச்சிடுறாங்க, கொன்னுடுறாங்க. ஸோ நமக்கு வந்து இருக்கக்கூடிய அந்நிய உளவு ஏஜென்சினா அது ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்குன்னு வச்சுருக்கோம். நாம் வந்து நம்முடைய கன்சர்ன் வந்து இந்த நெய்பர்ஹுட் தான். ஸ்ரீலங்கா, நேபாள், பாகிஸ்தான், நம்முடைய மால்டிவ்ஸ், நம்முடைய நெய்பர்ஹுட். நாமும் ஒரு நல்ல உளவு ஏஜென்சி தான் நினைக்கிறேன். ஆனால் ராவுடைய பேர் வந்து இந்த இலங்கை இனப்பிரச்சனை அப்போ நிறைய கெட்டு போச்சு. இங்கே இருக்க தலைவர்கள் பலர், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பலர் ரா வந்து கிராஸ் பர்பஸஸ், தமிழர்களுக்கு எதிராக வேலை செய்கிறதா நிறைய குறை சொன்னாங்க, குற்றம் சாட்டினாங்க. அந்த நேரத்தில் எதிராகவும் அவர்கள் வேலை செஞ்சதாகவும் அப்படி நினைச்சாங்க. அதாவது உளவு வேலைனா இந்த சினிமாவில் வர மாதிரியே தான் எல்லா உளவு வேலையும் இருக்கும்னு இல்லை. முக்கால்வாசி, இன்னும் சொல்ல போனால் பொது வெளியில் இருக்கிற பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கக்கூடிய டேட்டா, பப்ளிக் இன்ஃபர்மேஷன், அதில் இருந்தால் 80% வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது. பொதுவாக வெளியில் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சது, வெளியில் இவ்வளவு இராணுவ வீரர்கள் இருக்காங்க, இந்த மாதிரி ஆயுத தளவாடங்கள் இருக்குது. இப்போது ஜேம்ஸ் டிஃபென்ஸ் வீக்லின்னு இருக்குது. அங்கே வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் எத்தனை பீரங்கிகள் இருக்குது, எத்தனை வீரர்கள் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஏறக்குறைய அந்த நாட்டில் சரியாக இருக்கிற அளவுக்கு அவர்களால் தர முடியும். அது ஒரு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு பாதுகாப்பு ஜேர்னல், இங்கிலாந்துலேருந்து வருது, ஜேம்ஸ் டிஃபென்ஸ் வீக்லின்ட்டு. ஸோ நாம் போய் புதுசாக ஒரு ரீஇன்வென்ட் த வீல்னு சொல்கிறாங்களே, சக்கரத்தை புதுசாக கண்டுபிடிக்கிறது, அது தேவையில்லை. அதில் இருக்க ஏற்கனவே. அதை விட நியூவான்ஸ்டாக இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா தான் உள்ள. அப்புறம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸுக்கு நிகராக எந்த இன்டெலிஜென்ஸும் கிடையாது. ஒரு ஆள் போய் அங்கே போய் பார்த்து நேரில் இருந்து சொல்கிறதுக்கும் ஒரு மின்னணு சாதனம் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் அந்த மாதிரி அதுக்கு பேர் அசெட். அசட்னா சொத்து. ஸோ ஒரு உளவு நிறுவனம் அவங்களுக்கு வேலை செய்கிற ஒருத்தர் வெளியில் ஒரு ஆள் இருக்காருன்னா அவரை அசட்டுன்னு சொல்லுவாங்க. அவர் எங்களுடைய சொத்து அப்படின்ட்டு. அவரை காப்பாற்ற வேண்டிய வேலை, அவருடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய வேலை, அவருக்கு ஏதாவது கெடுதல் நடந்துருச்சுன்னா, ஏன்னா அது ரொம்ப ஆபத்தான வேலை. உளவு வேலையை வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத வேலை. அந்த குடும்பத்தை வந்து அவர்கள் மீட்பது, இதெல்லாம் கூட பண்ணணும். அதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போது இந்த கடந்த காலங்களில் ஒரு குறிப்பிட்ட, இப்போ இதெல்லாம் மீறி இது இப்படி நடக்கும், அது பட் ஒருத்தர் சொன்ன பிறகு தான் அது நடக்குது. இப்போ வந்து ஈரானுடைய சுப்ரீம் லீடர் இருக்கார், காமனை இருக்கார், அயத்துல்லா காமனை. அவர் என்ன மாதிரி முடிவெடுப்பார்? அவருடைய மூளை எப்படி வேலை செய்யும்? எப்படி இதற்கு முன்னாடி வேலை செஞ்சுருக்கு இந்த தருணங்களில்? இதில் இருந்து நம்ம ஒரு கணிப்பை எடுக்க முடியுமா, இப்படி தான் அவர் நடந்துக்குவாருன்ட்டு? இதுக்கு பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்சுன்ட்டு பேர், சைக்கோ அனாலிசிஸ் ஸ்கெட்ச். இதெல்லாம் பண்ணுறதுக்கும் சைக்கோ அனாலிசிஸ் தெரிஞ்ச உளவாளிகள், அதில் தேர்ந்த உளவாளிகளும் இருப்பார்கள் உளவுத்துறையில். இப்படி இப்போ நீங்கள் வடகொரியாவோட கிம் ஜாங் உன் எடுத்துங்க. அவர் எப்படிப்பட்டவர்? அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பாடு பிடிக்கும், அவருக்கு என்ன பொழுதுபோக்கு, அவர் என்ன விளையாட்டு விளையாடுவார், அவர் வந்து இப்போ வீடியோ கேம்ஸ் விளையாடுறாருன்னா என்ன மாதிரி வீடியோ கேம்ஸ் அவருக்கு பிடிக்கும்? சுடுறதா, ஒருத்தரை கொலை பண்ணிக்கிறதா, இல்லை வேறு மாதிரியா? இந்த மாதிரி அவரை பற்றி எவ்வளோ முடியுமோ பொது வெளியில் இருக்க தகவல்களையே எடுக்கிறது. அப்புறம் அவரை பற்றி வெளியில் அவருடைய டாக்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்ககிட்ட பேசுறது, அவருக்கு என்ன நோய் இருக்குது, இதெல்லாம். ஸோ அதனால் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து பெரிய விஷயம். அதில் இந்த 12 நாள் போர் நடந்து முடிஞ்ச பிறகு பல ஈரானியர்களை ஈரானிய அரசு கொன்னுடுச்சு, உளவாளிகள்னு சந்தேகப்பட்டு. அப்போது எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்காங்க அந்த சமுதாயத்தில்னு நீங்கள் பாருங்கள். ஒரு காலத்தில் யூதர்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஈரானில், இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அங்கே வியாபாரம் பண்ணுற யூதர்கள்லாம் கூட இருக்காங்க, ஈரானிய யூதர்கள் அவர்கள். ஆனால் இஸ்ரேல் பிறந்த பிறகு, குறிப்பாக இந்த இஸ்லாமிய புரட்சி நடந்த பிறகு அவர்களெல்லாம் அங்கே குடி போயிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் குறிப்பாக இந்த மொசாத் பற்றி பேசும்போது சார்,
நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் சொன்னீங்க. ஏன்னா உலகில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் அறிவு சார்ந்த ஒரு விஷயமாகவும் நிறைய பேருக்கு அது ஒரு புரிதலை உண்டு செய்யும் அப்படின்னு நம்புகிறோம். தொடர்ந்து இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். நன்றி. Vinayaka Missions Law School. Admissions open. BLLB, BBA LLB, BCom LLB, LLB and LLM. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.